இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாயகி மீனாவோட தங்கை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க சங்கீதா லியோனிஸ். இவங்களோட கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. சினிமா மற்றும் சின்ன திரையில நடிகைகள் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கிற நடைமுறை இருக்கிறதா பலருமே சொல்லிட்டு வர நிலையில தாங்கிட்டையும் இது போன்று யாருமே பேசல அப்படின்னு சீரியல் நடிகை சங்கீதா தெரிவிச்சிருக்காங்க. சின்ன திரையில விஜய் டிவி சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. அதுலயும் குறிப்பா சிறகடிக்க ஆசை சீரியல் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பை அதிகரிச்சுட்டே வருது. வெற்றி வசந்த், கோமதி பிரியா ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வர இந்த சீரியல்ல நடிகரும் இயக்குனருமான ஆர் சுந்தர்ராஜன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை மையமா வச்சு இந்த சீரியல் திரைக்கதை அமைக்கப்பட்டுட்டு வருது. இந்த சீரியல்ல ஹீரோயின் மீனாவோட தங்கை சீதா கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க தான் சங்கீதா லியோனிஸ். இவங்களோட கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வர நிலையில ஹீரோ முத்துவுக்கும் சீதாவோட கணவர் அருண்குமாருக்கும் இடையே மோதல் இருக்கிறதுனால இனி சீதா யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, கணவருக்கு ஆதரவாகவும் மாமாவுக்கு வில்லியாவும் மாறுவாங்களா, இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் இடையில சமாதானம் பேசுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு நடிகை சங்கீதா கொடுத்திருக்க பேட்டியில தன்னோட சின்ன திரை அனுபவம் குறித்து பேசியிருக்காங்க. இந்த சீரியல்ல நானும் எனக்கு தம்பியா நடிச்சிருக்கிற நடிகரும் தான் புதுமுகம். வெற்றி வசந்த் யூடியூப்ல பண்ணிட்டு இருக்காரு. மீனா எங்களுக்கு சீனியர், ஏற்கனவே சில சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல நீ இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்னு முத்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு. அதே போல மீனாவுக்கும் எனக்கும் நெருக்கம் அதிகம். கடந்த 2.5 வருஷமா இப்படிதான் அவங்க சப்போர்ட்டோட போயிட்டு இருக்கு. நான் நடிக்க தெரியாம நின்று அதிகமா டேக் போயிட்டு இருந்தாலும் அவங்க பொறுமையா நின்று சொல்லி கொடுப்பாங்க. மீடியாவில் பெண்கள் அப்படின்னாலே வீடு மற்றும் உறவினர்கள் பயப்படுவாங்க. ஆனால் இதில் வந்து திறமையை நிரூபிச்சிட்டா அவங்கள சமாளிச்சிடலாம். சினிமா மற்றும் சின்ன திரையில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன திரை மற்றும் வெப் தொடர்களில் நடிச்சிட்டு வரேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அப்படி எந்த காலும் வந்ததே கிடையாது. ஆடிஷன் போவேன், திரும்ப கால் வந்தால் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அப்படி வரல அப்படின்னா அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.